ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க பார்ட் 3 வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A and B can complete a work in 36-45 days respectively and C can finish it in 60 days. A, B and C started the work together but C left the work before 4 days of completion. In how many days the work was finished? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து ஒரு வர்க்கம் முடிக்கிறதுக்கு 36 டேஸ் எடுத்துக்கிறாரு. பி வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ் எடுத்துக்கிறாரு. சி வந்து 60 டேஸ் எடுத்துக்கிறார். சரி, ஓகே. இப்போது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது சி என்ன பண்ணுறாருனா, அந்த ஒர்க்கு முடிகிறதுக்கு, டோட்டல் ஒர்க்கு முடிகிறதுக்கு 4 நாள் முன்னாடி லெஃப்ட் ஆகி போயிடுறாரு. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு வந்து, அதாவது மீதி இருக்க ஒர்க் வந்து எவ்வளோ நாள் முடியும், இல்லை சி சி போயிட்டாருன்னா அந்த ஒர்க் எவ்வளோ நாள் முடியுங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின். சரிங்களா? இப்போது எப்பவும் போல் டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சின்னு போட்டுக்கோங்க. இப்போது ஏ வந்து எனக்கு 36, பி வந்து பார்த்திங்கன்னா 45, சி வந்து 90. இது எனக்கு டைமு இல்லைங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எனக்கு 180 கிடைக்குது. ஸோ இது எனக்கு டோட்டல் ஒர்க்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல எஃபிஷியன்சி போடணும். எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 180 டிவைடட் பை 36, தட் இஸ் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் தான் எஃபிஷியன்சியா. ஸோ 180 டிவைடட் பை 36 வந்து 5, 180 டிவைடட் பை 45 வந்து 4, 180 டிவைடட் பை 90 வந்து 3. ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து ஜென்ரல் மெத்தடில் சால்வ் பண்ணாமல் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போது பிஃபோர் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பிஃபோர் 4 days ஆஃப் கம்ப்ளீஷன், அதாவது ஒர்க்கு முடிகிறதுக்கு 4 நாள் முன்னாடி, முடிகிற எண்டில் போயிருக்காரு, அந்த முடிகிற எண்டில் 4 நாள் முன்னாடி போயிருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க போகிறவங்கள போக விடாமல் பண்ணி வச்சு கால்குலேட் பண்ணணும். அதாவது இப்போ 4 நாள் அவங்க லெஃப்ட் ஆகி போயிட்டாங்களா, இல்லை அவங்க 4 நாள் போகலை, 4 நாள் அவங்க வேலை செஞ்ச மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ சி வந்து 4 days வேலை செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. சியும் உள்ளே சேர்த்திக்கணும். அவங்கள வந்து வெளியில் போக விடாமல் உள்ளே வச்சு வேலை பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ இவங்களுடைய டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 4, அதாவது டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. டைம் வந்து 4 days, எஃபிஷியன்சி, சியோட எஃபிஷியன்சி 3, அப்போ 12. அப்போ இந்த 12 ஒர்க் முடிஞ்சிருக்குமா? அப்போ மொத்தமாக எனக்கு 192 ஒர்க்கு. சரிங்களா? ஸோ இப்போ டைம் வேணும் அப்படின்னா என்ன வரும், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சியா. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 192, எஃபிஷியன்சி எல்லாத்தோடதும் சேர்த்திக்கணும். ஏன்னா நான் சீதா வெளியே போகாமல் உள்ளே இருக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறேனே. ஸோ அப்போது சியும் சேர்த்திக்கோங்க. ஸோ 5 + 4 + 3 வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 இல்லைங்களா? ஸோ 192 டிவைடட் பை 12. ஸோ 192 டிவைடட் பை 12 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 16 days வரும். ஸோ 16 days. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பிஃபோர் ஒர்க் கம்ப்ளீஷன் அப்படின்னு வந்ததுன்னா அவங்கள நம்ம போக விடாமல் உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து கால்குலேஷன் போடணும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினாக இருக்கும். A and B and C can complete the work in 36, 45 and 60 days respectively. They started the work together but A left the work 5 days before the work was completed and B left 1 day before A had left. How many days required to complete the work? ஓகேங்களா? சரி, இப்போ நான் இது சம் போட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்மை இப்போ பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்திங்கன்னா 36, பி வந்து 45, சி வந்து 60. இப்போ இதோட டோட்டல் ஒர்க் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 180, எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 5, 4, 3. சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பிஃபோர், அதாவது ஒரு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடியோ 5 நாள் முன்னாடியோ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்கள நம்ம போக விடாமல் உள்ளே வச்சுக்கணும். உள்ளே அவங்க போகலை, அவங்க வேலை செய்கிறாங்கங்கிற மாதிரி வச்சு கணக்கு போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போது ஏ லெஃப்ட் 5 days பிஃபோர் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட். அப்போது ஏ வந்து 5, அதாவது ஒர்க் முடிகிறதுக்கு 5 நாள் முன்னாடி போயிட்டாருங்கிறது கொஸ்டின். பட் நம்ம அவரை போக விடாமல் ஒர்க் பண்ண மாதிரி வைக்கணும். 5 days ஒர்க் பண்ணுறார் அவர். இவரோட டோட்டல் ஒர்க் என்ன வரும், டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ டைம் வந்து 5 days,
எஃபிஷியன்சியும் எனக்கு 5 தான். ஸோ 5 × 5 25. ஓகே, இது வந்து டைம், இது டைம், இது எஃபிஷியன்சி. ஓகே சரி. இப்போ பி லெஃப்ட் 1 day பிஃபோர் ஏ ஹேட் லெஃப்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, பியும் போயிடுறாரு. எப்போ போகிறாருன்னா ஏ போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், ஏ வந்து 5 நாளில் போயிருக்காரு. அதாவது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5 நாள் முன்னாடி போயிருக்காரு. பி என்ன பண்ணுறாரு, ஏ போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போயிருக்காரு. அப்படின்னா இப்போ இவங்க 5 நாள் முன்னாடி போயிருக்காரு, 5 நாளில் போயிருக்காரு, ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5 நாளில் போகிறாருன்னா பி வந்து 6 நாள்லேயே போயிருப்பார். ஏன்னா ஏ போகிறதுலேருந்து ஒரு நாள் முன்னாடி போயிருக்காரு. அப்போ ஏ 5ஆவது நாளில் போகிறாருன்னா பி வந்து 6ஆவது நாள்லேயே போயிருப்பார். கரெக்டா? மேபி ஆமாம், பி வந்து 6ஆவது நாளில் போயிருப்பார். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஏ வந்து இப்போது இது வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள் 6 5 4 3 2 1 இதான் இந்த 1 0 இந்த 0 வந்துருச்சுன்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 2 3 4 5 5 days பிஃபோர் போயிடுறார். அதாவது 5ஆவது நாள்லேயே ஏ வந்து போயிட்டார். சரிங்களா? பி வந்து ஏ போகிறதுலேருந்து ஒரு நாள் முன்னாடியே போயிட்டார். அப்போ ஒரு நாள் முன்னாடின்னு என்னது, 6ஆவது நாளில் போயிட்டார். அப்போது 6th டேலேயே போயிட்டார். அப்போது 6 days. அப்போ 6 days அவங்க ஒர்க் பண்ண மாதிரி நம்ம காட்டிக்கணும். 6 days அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை, பட் நம்ம பண்ண மாதிரி அவங்க எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ 6 days இன்ட்டு அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ 24 2 ஆட் பண்ண எனக்கு என்னது 49. இந்த 49 எது கூட ஆட் பண்ணோம், டோட்டல் ஒர்க் 180 கூட ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் எவ்வளவு எனக்கு 229. ஸோ இப்போ வந்து டைம் எப்படி எடுத்துக்கணும், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் வந்து 229, எஃபிஷியன்சி வந்து எல்லாத்தோட எஃபிஷியன்சி வரும். பிகாஸ் நம்ம வெளியில் போகிறவங்க எல்லாத்தையுமே போக விடாமல் உள்ளேயே வச்சு வேலை பண்ணுற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 5 + 4 9, 9 + 3 12. ஸோ இது வந்து டிவைட் பண்ணிங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை போட்டிங்கன்னா 19 1/12 டேஸ்ன்னு வரும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 60 days, பி ஃபினிஷ் இட் இன் 72 days, சி இன் 90 days. ஏபிசி started the work together, but B left after 8 days from beginning and C left before 9 days of completion. In how many days the work was finished? ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போன சம்மில் பிஃபோர் 9 days of completion, அதாவது ஒர்க்கு முடியறதுக்கு முன்னாடி 9 நாள் முன்னாடி போயிட்டாருங்கிறத பார்த்துட்ருக்கோம். இது கூட என்ன ஆட் ஆகிருக்குன்னா, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கு தொடங்கியிருப்பாங்கல்ல, தொடங்கினதுலேருந்து 8 நாள் அப்புறம் போயிட்டார். புரியுதா? பி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 8 நாள் அப்புறம் போயிட்டார். சி வந்து ஒர்க்கு முடியறதுக்கும் 9 நாள் முன்னாடி போயிட்டார். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கீவேர்ட் சொல்லித்தர பாருங்கள். ஆஃப்டர் பிகினிங் அப்படின்னு வந்ததுன்னா அவங்கள சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அதாவது அவங்கள உள்ளே வச்சுக்கக்கூடாது. அவங்க போனவங்களாகவே இருக்கட்டும். சரிங்களா? நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரியே தான் பிஃபோர் கம்ப்ளீஷன் அப்படின்னு வரவங்கள உள்ளே இருக்கிற மாதிரி அவங்க போக விடாமல் தடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு கீவேர்டு மாதிரி ஹிண்ட் கொடுக்கும். இப்போது ஏ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஸு, 60 days-ஆ, பி வந்து 72, சி வந்து 90. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மூணுக்கும் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா எனக்கு வந்து 360 வருது. இது எனக்கு டோட்டல் ஒர்க், இது டைம். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சி போடணும். எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 6 5 4 இது வந்து எனக்கு எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது 5. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆஃப்டர் பிகினிங் வரதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கிறாங்க. அப்போ ஆஃப்டர் பிகினிங் வந்து 8 days. யார்? பி வந்து 8 days. அப்போது டோட்டல் ஒர்க், பியோட டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. டைம் வந்து எனக்கு 8 days, எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சி 5. ஸோ 6 5 30. ஸோ இதை என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணிடணும் இதை, ஏன்னா ஆஃப்டர் பிகினிங் சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது சி தான் பிஃபோர் கம்ப்ளீஷனா, அவங்க 9 days.
அவங்க அப்படி போக விடாமல் நம்ம தடுத்து உள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ இவங்க 9 days. அப்போது 9 days இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 4, அப்போது 36. இதை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இதில் பண்ணுங்கள், -30 + 36 பண்ணுங்கள் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 320. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 320 வருது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக 320 கிடையாது, சாரி, நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது இல்லாட்டி இதை எடுத்துக்கோங்க, -30 + 36 ரெண்டுமே பண்ணால் எவ்வளவு? 6ஆ? 36லேருந்து 30 போச்சுன்னா எனக்கு எவ்வளவு? மேபி எனக்கு இந்த இடத்துல என்ன, சாரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க பாருங்கள். 8 5 40 தானே, 30ன்னு போட்டுட்டேன். ஸோ 8 5 40. அப்போ வந்து -40 + 36 வந்து பார்த்திங்கன்னா -4. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து -4 இங்கே போட்டிங்க அப்படின்னா 356. ஓகேங்களா? சரி, இப்போ 356 தான் எனக்கு இப்போ இருக்கிற டோட்டல் ஒர்க்கு. அப்போது இப்போ என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பி வந்து போனதாகவே இருக்கட்டும் இல்லையா? பியை வந்து நான் உள்ளே வச்சுருக்கிற மாதிரி பண்ணலை, சி தான் உள்ளே வச்சுருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஆஃப்டர் பிகினிங்கை சப்ட்ராக்ட் பண்ணி ஒமிட் பண்ணிட்டேன், அவங்க இருக்கவே கூடாதுன்னு. பிஃபோர் கம்ப்ளீஷன் முன்னாடி போகிறவங்கள வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது ஆஃப்டர் பிகினிங் போகிறவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா பி தான் போகிறாங்க. அப்போ நான் பியை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் யார் இருப்பாங்க? A + C மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா பிஏ போயிட்டாங்க. புரியுதுங்களா? இதை ஒமிட் பண்ணிடுறோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம் இந்த இதுலேருந்து. அப்போ டோட்டல் ஒர்க் டைம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் வந்து 356 டிவைடட் பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி யாரோடது மட்டும்தான் போடணும்? A + Cயோடது மட்டும்தான் போடணும். ஏன்னா நான் பி இல்லாத மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்போ A + Cயோடது போட்டிங்கன்னா 6 + 4 வந்து எனக்கு 10. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 356 டிவைடட் பை 10. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 35.6ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இன்கேஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு சொல்லித்தர பாருங்கள். அதாவது இந்த 35 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்டை மட்டும் 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 6 10ஆல் டிவைட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 10 6 இப்படியே டிவைட் பண்ணுங்கள். 3 2 6 I 2 10. ஸோ 35 3/5. புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டு. இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக 356 10ஆல் வகுத்து கூட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனே போட்டுக்கலாம். அப்படி போடுறதுக்கு நான் இது ஒரு ஈஸியான ஷார்ட்கட் சொன்னேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி இருக்க மாடல் சம்ஸ் எல்லாமே நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஃப்ளோவாக போட முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.